மேற்படிப்பு படிக்கணும் ஐயா, நான் வெளியூர் போகலாமா, வெளிநாட்டுக்கு போகலாமான்னா இவையெல்லாம் எந்த தடையும் கிடையாது. நீங்கள் தைரியமாக போகலாம். குரு எட்டில் எல்லாருமே குரு பகவானை நம்பி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு சனி பகவானுடைய பார்வை விலகிந்தே, அர்த்தாஷ்டம சனி விலகிந்தே ஒரு பெரிய முன்னேற்றம். அவரிருந்து நாம் விடுபட்டு சென்றாலே பெரிய பாக்கியம் எல்லாம் கிட்டும். சனி பகவானுடைய பார்வையெல்லாம் பதியும் பொழுதெல்லாம் அந்த இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்து கொண்டே இருக்கும். குரு பகவானுடைய அருள் மட்டும் இப்பொழுது நேரடி பார்வையாக 2ஆம் இடத்துல விழுத்தால வேலையில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் எவ்வளோ தடையாக இருந்ததோ அதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒன் பை ஒன் சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான அமைப்புகள் தேடி வந்துடும். தடையில்லாத வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதில் பயப்படவே தேவை சாமி. ஓரளவுக்கு லிமிட்டு உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். தவறான பாதையோ தவறான செயல்களோ செய்யாதீங்க. இந்த நேரத்தில் மறைமுக வருமானத்தை தேடாதீங்க. மறைமுகமாக என்னென்ன தவறான விஷயங்கள் செய்யணுமோ, அரசாங்கத்துக்கு கணக்கு கட்டாமல் இருக்கிறது, அரசாங்கத்துக்கு தெரியாமல் இன்கம் டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செய்து மறைத்து செய்யாதீர்கள். அந்த மங்களகாரகன் என்று சொல்லக்கூடியவர் நீச்சகதி பெற்று வெளியே வருவதும், குருவோட வீட்டுக்கு 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்வதும், எப்பொழுதெல்லாம் திருமண தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்குதோ, குரு 11க்கு வரும்பொழுதெல்லாம், குரு வீட்டுக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்போதெல்லாம் அந்த ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு திருமண பாக்கியம் உடனுக்குடனே கிட்டும். இந்த நேரத்தில் தடையில்லாத வேலைகள் அமைப்பும் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்க போகுது. காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம். எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்கு இந்த வைகாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது? வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய வெளிப்பாடு தான் மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த தமிழ் மாதம். மேஷத்தில் இருந்தார், அப்போது உச்சம் பெற்று சித்திரை மாதமாக இருந்தது. இப்போ ரிஷபத்துக்கு இடம்பெயர்ந்தார். நம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வராரு. நமக்கு அவர் தான் 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர். அவர் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்தில் வரும்பொழுதெல்லாம் தொழில் வளம் மேலோங்கக்கூடிய காலமாக இந்த வைகாசி மாதம் தொடக்கத்திலே இருக்குது. உங்களுடைய தொடக்கமே ஒரு வெற்றி வாய்ப்பை தருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும். ஐயா, இந்த நேரத்தில் 1ஆம் தேதியும் இடம்பெயர்ந்து, அதாவது குரு பகவான் இடம்பெயர்ந்து 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு செல்வதும், ஒரு நல்ல இடத்துக்கு தான் செல்றார். அவர் ஒன்றும் கெட்டுப்போன இடத்துக்கு செல்ல, அவருடைய இடம் மட்டும்தான் சரியில்லை. மற்றபடி கடன் நோய் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்திலிருந்து அதெல்லாம் விரயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும். ஐயா, 8ல் போயிடுச்சு, குரு 8ல் போயிடுச்சு, தொந்தரவுலாம் வரணும், அதெல்லாம் எதுவும் கிடையாது. 2ஆம் இடத்தை நேரடியாக பார்க்குறாரு. சனி பகவானுடைய பார்வையும் 2ஆம் இடத்துல விடத்தால பாக்கியமாக மாறப்போது. இந்த வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலம் தான். சூரியனுடைய நிலைப்பாடு 7ஆம் இடத்துல வருவதால் வேலை வாய்ப்புகள் வெளியூர் செல்றதுக்கும், இந்த நம்மளுடைய தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீமன கர்மா என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் பெறுவதும், வயது மூப்பில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கங்க. தந்தைக்காரகன் 10ஆம் இடத்துல சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் தந்தையுடைய சொத்துக்கள் நம்ம கிட்டத்துக்கு வர்றதுக்கான அமைப்புகளும் இப்போ தேடி வரப்போகுது. கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை, கணவனால் ஏற்பட்டு வந்த ப்ராப்ளம், கணவனாலும் நம்மளுக்கும் ஏதோ சந்தேகம், இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருந்தா அதெல்லாம் விட்டு விலக போகுது. இந்த மாதம் நம்ம மனசில் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் இருக்குது. அந்த குழப்பமெல்லாம் எப்போ வெளியே வருண்டான்னா, இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சியால் ஏற்படும் பொழுதெல்லாம் நம்ம மனசில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்களும் விலகும். தவறான பாதைகள் எவ்வாறு இருந்ததோ அதெல்லாம் விட்டுட்டு விலக போகுது. அதுவும் இல்லாமல் சுக்கிர பகவான் 16ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துலேருந்து அவரும் விலகி 6ஆம் இடத்துக்கு வருவதும் ஓரளவுக்கு நல்ல நிலைப்பாடுகள், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வருமானமும் அதிகரிக்கும். 7ஆம் அதிபதி நல்ல இடத்துல அமர்ந்திருப்பதும், அந்த சுப கிரக பாப கிரகங்களில் பாதிலிருந்து அவங்க வெளிவந்தாலே போதுமானது. அவங்களுடைய தொந்தரவான விஷயமும் வெளியேறும். 4ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சியால் உங்கள் வாழ்வில் தடைகள் எவ்வாறு இருந்ததோ அவர் விடை பெற்று அந்த கடகத்திலிருந்து இடம்பெயர்ந்து இப்போ சிம்மத்துக்கு வருகிறார். அந்த 10ஆம் இடத்துக்கு வரார். தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வராரு. கேது பகவானும் இடம்பெயர்ந்து இது வரைக்கும் 11ஆம் இடத்துல லாபத்தை தடுத்திருந்தார். அவர் 10ஆம் இடத்துக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டே இருக்கு சார். அதில் எந்த தடையும் கிடையாது. உங்கள் வேலையும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையும் அதிகரித்து கொண்டே இருக்கும். தடைகள் அனைத்தும் விலகும். இந்த வைகாசி மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வெளியூர் பயணங்கள், ஆன்மீக பயணங்களும் அதிகரிக்கக்கூடிய காலம். 1ஆம் தேதி ஆரம்பிக்கும். வெளியூர் பயணம் போகிறது, நீண்ட தூரம் பயணம், வேலைக்காக அமைப்பில் வெளியே போகிறது, நம்ம ஜீவன கர்மா என்று சொல்லக்கூடிய நம்ம சொந்தக்காரருடைய கர்மாவை நாம் செய்யறதுக்கு, நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, இதை மாதிரி விஷயங்கள் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்வதற்கான அமைப்புகளும் இந்த வைகாசி மாதம் ஏற்படும். பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய காலம். மேற்படிப்பு படிக்கணும் ஐயா, நான் வெளியூர் போகலாமா, வெளிநாட்டுக்கு போகலாமான்னா
இவையெல்லாம் எந்த தடையும் கிடையாது, நீங்கள் தைரியமாக போகலாம். குரு ஏட்டில் எல்லாருமே குரு பகவானை நம்பி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு சனி பகவானுடைய பார்வை விலகிந்தே, அர்த்தாஷ்டம சனி விலகிந்தே ஒரு பெரிய முன்னேற்றம். அவரிருந்து நாம் விடுபட்டு சென்றாலே பெரிய பாக்கியம் எல்லாம் கிட்டும். சனி பகவானுடைய பார்வையெல்லாம் பதியும் பொழுதெல்லாம் அந்த இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்து கொண்டே இருக்கும். குரு பகவானுடைய அருள் மட்டும் இப்பொழுது நேரடி பார்வையாக 2ஆம் இடத்துல விழுத்தால வேலையில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் எவ்வளோ தடையாக இருந்ததோ அதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒன் பை ஒன் சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான அமைப்புகள் தேடி வந்துடும். தடையில்லாத வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதில் பயப்படவே தேவைசாமி. ஓரளவுக்கு லிமிட்டு உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். தவறான பாதையோ தவறான செயல்களோ செய்யாதீங்க. இந்த நேரத்தில் மறைமுக வருமானத்தை தேடாதீங்க. மறைமுகமாக என்னென்ன தவறான விஷயங்கள் செய்யணுமோ, அரசாங்கத்துக்கு கணக்கு கட்டாமல் இருக்கிறது, அரசாங்கத்துக்கு தெரியாமல் இன்கம் டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செய்து மறைத்து செய்யாதீர்கள். அதெல்லாம் துன்பத்தை ஏற்படுத்தும். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சுவாமி. உங்கள் வாழ்வில் வேலையோ வேலை சார்ந்த விஷயங்களோ எதனா அரசாங்க பணியாக காத்திருந்தா இந்த முறை சக்ஸஸ் கிடைக்குங்க. இந்த முறை 8 குரு போயிடுச்சுலாம் நினைக்காதீங்க தயவுசெய்து. வேலை வேற, இது வேற. அரசு பணி என்று சொன்னால் அது சூரிய பகவான் சந்திர பகவான் தான். அவங்களுடைய நிலைப்பாடு நன்றாக இருந்தால் உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கி போயிட்டே இருக்கும். இனி விருச்சிக ராசிக்காரங்க தடையில்லாத அமைப்பு தான். பெண் பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கான காலம். இந்த நேரத்தில் பெண் பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்புகள் தடையில்லாமல் நம்மளுக்கு அமையும். சுக்கிர பகவானுடைய நிலைப்பாடும் மாறப்போகுது. அதனால் பிரச்சனையிலிருந்து இவங்க விடுபடுறதுக்கான அமைப்புகள் தேடி வருது. சொந்தங்களில் இருந்து வந்த பாகப்பிரிவினை, அதாவது சொத்துக்களை ஏற்பட்டு வந்த பாகப்பிரிவினைலாம் என்னங்க ஒரே தடையாக இருக்குது, அவங்க யாரும் ஒற்றுமையாக வரமாட்டேன்றாங்க, அதெல்லாம் விற்று கொடுத்தாங்கன்னா கூட போதும், நம்ம வாழ்வில் பெரிய வெற்றி காணலாம், ஓரளவுக்கு இருக்க கடன் பிரச்சனை விட்டுட்டு வெளியே வரலான்றமில்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெற போகுது. திருமணத்துக்காக காத்திருந்தோம், 2வது திருமணம், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு திருமணம், இந்த மாதிரி திருமணத்துக்காக காத்துட்டுங்கன்னா விரைவாக திருமண வாய்ப்புகள் தேடி வரதுக்கான அமைப்புகளும் இந்த மாதத்துலேருந்து அதுக்கான அமைப்புகள் தேடி வரும். ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். என்னங்க 8 குரு போயிடுச்சு, எப்படி திருமண பாக்கியெல்லாம்? அந்த மங்களகாரகன் என்று சொல்லக்கூடியவர் நீச்சகதி பெற்று வெளியே வருவதும், குருவோட வீட்டுக்கு 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்வதும், எப்பொழுதெல்லாம் திருமண தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்குதோ, குரு 11க்கு வரும்பொழுதெல்லாம், குரு வீட்டுக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்போதெல்லாம் அந்த ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு திருமண பாக்கியம் உடனுக்குடனே கிட்டும். இந்த நேரத்தில் தடையில்லாத வேலைகள் அமைப்பும் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்க போகுது. காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம். இந்த நேரத்தில் காதல் திருமணங்கள்லாம் கைகூடும். விரைவான அமைப்பும் விரைவான செயல்களும் இனிமேல் இடைபெறும். செவ்வாயுடைய அமைப்பும் நல்லா இருக்கிறதால இந்த 26ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் நீச்சகத்திலிருந்து வெளியே வர்றதும், இந்த 10ஆம் இடத்துக்கு வருவதும், வேலை காவல்துறைக்காக காத்திருந்தாலோ இல்லை அரசு பணிக்காக காத்திருந்தால் அதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான அமைப்புகள் ஐயா. இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள். இனிமேல் சுகம் என்பதை, அதாவது உடல் அளவுட்டாகட்டும் மனசளவில் இருந்து வந்த பாரமாகட்டும், இனி பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம். பிள்ளைகளுக்கும் நம்மளுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கும் ஐயா. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இனி அந்த செயல்களும் நம்மளுக்கு தவறாக இருந்தால் கூட நாம் தள்ளி போட்டுருங்க. அவங்க உடல்நலத்தில் இருந்து சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் சரி, நம்மளுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட இனி தள்ளி போடுங்க. கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கக்கூடிய காலம் வரட்டும். இதுக்கப்புறம் செய்யக்கூடிய வேலையில் இருக்கிற வேலையில் எந்த காரணம் கூட மாற்று ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பு காட்டவே காட்டாதீங்க. நல்ல முன்னேற்ற பாதை அழைத்து செல்லும். நம்ம வாழ்விலையும் புதிய புதிய மாற்றங்கள் தருகின்ற அமைப்புகளாக வருது போது. டிரான்ஸ்ஃபர் வந்தால் தயவு செய்து மாற்றி, டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா கண்டிப்பாக மாற்றிங்க சுவாமி. ஐயா கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கேன், நான் எங்கள் வேலை வாய்ப்பு அரசாங்க பணிக்காக காத்துட்டு, கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணுங்க. வேலை என்று சொன்னால், தொழில் என்று சொன்னால் அது 2ஆம் இடம் 4ஆம் இடம், அதெல்லாம் உங்களுக்கு எல்லா சக்ஸஸ் அமைப்பும் இருக்குது. பயப்படவே தேவை. உயர்நிலை கல்வியோ வெளியூர் பயணமோ வெளிநாடு பயணமோ பெரிய மாற்றத்தை தருகின்ற மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்க போது. வெற்றி வாய்ப்பு நல்கக்கூடிய மாதம். சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும் ஐயா, உஷ்ணம் சார்ந்த வியாதிகள் இருக்கும், அதில் மட்டும் அக்கறை எடுத்துங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.